நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிகார்டிங் த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் விச் இஸ் காஸ் 8 நம்ம வந்து வாங்குறதுக்காக. நேற்று வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து ஐ ஷேர். பட் இன்னைக்கு நான் அஃபிஷியலாக வந்து டைரக்டர் ஆஃப் ட்ரக்ஸ் ஆஃபீஸரை நான் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நடுவில் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நிறைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த சர்டிஃபிகேட் வாங்க 5 lakhs ஆகும் அண்ட் இது வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு தேவை கிடையாது. அண்ட் இது வந்து நிறைய டர்ன் ஓவர் பண்ணுறவங்க தான் இது தேவை. நம்ம சின்ன டர்ன் ஓவர் பண்ணால் நமக்கு வந்து இது தேவை கிடையாது. இல்லை ஒரு 1 or 2 monthsக்கு நம்ம ஐடலாக இருந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து வில் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். இன்ஸ்டாகிராமில் எதுவும் போஸ்ட் பண்ணாதீங்க, பப்ளிக்காக அக்கௌண்ட்டை வச்சுக்காதீங்க, நிறைய ரூமர்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எப்போ பண்ணாலுமே யூ நீட் திஸ் லைசன்ஸ். அது நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் வச்சு பண்ணாலும் சரி, அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து பண்ணாலும் சரி, இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணி மற்றவங்களுக்கு செல் பண்ணுறீங்கனாலே இந்த லைசன்ஸ் வந்து டெஃபினட்டாக நமக்கு தேவை. ஓகே, இதுக்கு வந்து சில நார்ம்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வச்சுருக்கு. அந்த நார்ம்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் இருக்கும். அதோட வெப்சைட் டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த குரூப்பில் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் யாரையுமே நம்ப வேணாம். ஓகே, நான் அஃபிஷியலாக இன்றைக்கி போய் மீட் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்து சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, சென்னையில் நீங்கள் எங்கே போய் இந்த சர்டிஃபிகேட்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் வந்து யாரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் யார் கண்டிப்பாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸை வந்து வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, எந்த ஃபார்மேட் கேட்டும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து உங்கள் ஓன் ஸ்கின்னில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னா யூ டோன்ட் நீட் டு கெட் திஸ் லைசன்ஸ். இன்கேஸ் யூ ஆர் செல்லிங், அது உங்கள் ஃபேமிலிலையும் சரி, இல்லை வந்து உங்கள் நெய்பர்ஸ், இல்லை வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே செல் பண்ணாலும் டெஃபினட்டாக இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஈவன் அது 1 product சேல் பண்ணாலும் சரி, இல்லை 10 products சேல் பண்ணாலும் சரி, டெஃபினட்டாக யூ நீட் டு கெட் திஸ் லைசன்ஸ். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சில குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து 5 lakhs ஆகும், மோர் தென் 5 lakhs ஆகும். நோ, அவ்வளோலாம் ஆகாது. இது வந்து ஃபார்ம் வந்து உங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட்க்கு யோகான்னு பே 10,000 rupees, அடிஷ்னலாக ஒரு 10,000 rupees வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஏன்னா யூ நீட் டு கெட் சம் பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஓகே, இதில் இருக்க ட்ராப்பே என்னென்னா, நம்ம இதை வந்து வீட்டிலேருந்து பண்ண முடியாது. இந்த பிஸ்னஸை யூ ஷுட் ஹாவ் சம் கமர்ஷியல் ஸ்பேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோப் மட்டும் மேக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு க்ரீம் மேக் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் மேக் பண்ண போகிறீங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க வந்து நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில்னால் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், இல்லை க்ரீம் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், இல்லை சோப்ஸ் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் டீட்டெயில்ஸ் கேட்ட வரைக்கும் சோப் மேக் பண்ணணும், கோல்ட் ப்ராசஸ் சோப்போ இல்லை ஹாட் ப்ராசஸோ இல்லை மெல்ட் அண்ட் போட் எனி சோப் யூ கோனா மேக், அதுக்கு வந்து 1200 square feet இருக்கணும். ஓகே, க்ரீம்ஸ்க்கு வந்து தே சேட் 125 feetன்னு சொன்னாங்க. பட் ஸ்கொயர் ஃபீட்டில் அது எவ்வளோ வரும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ரூவல் வாங்கும் போதும் வாட் அண்ட் ஆல் ப்ராடக்ட் யூ கோன் மேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் யூ கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுறது என்னென்னா ரெண்டல் அக்ரிமெண்ட். இப்போ நீங்கள் ஓன் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டல் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, யூ நீட் டு கிவ் சம் டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை வீட்டிலேருந்து பண்ண முடியாது, ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து பண்ண முடியாது. இப்போ நான் இப்போ வீடு இங்கே வச்சுருக்கேன், என் வீட்டிலேருந்து பக்கத்துலேயே எனக்கு ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் கிடச்சிச்சு, அங்கே நான் பண்ணலாமான்னா நோ, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இப்போ என் வீடு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு வந்து வீடு ஒன்று இருக்குது, அது வந்து எம்டியாக தான் இருக்குது, அங்கே பண்ணலாமான்னா அங்கேயும் பண்ண முடியாது. ஸோ அந்த பில்டிங்கே வந்து இட் ஷுட் பி கமர்ஷியலி அப்ரூவ்ட், கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாலையோ இல்லை ஒரு வீடு எடுத்தோ இந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. ஓகே, யூ ஷுட் have proper பில்டிங், அது வந்து கமர்ஷியலான பில்டிங்காக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுத்து பண்ணிங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் தேவை. அது வந்து 5 yearsக்கு நீங்கள் அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க கிளியராக 5 yearsக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து லேட்டஸ்ட்டாக பே பண்ண ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த லே அவுட் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு 1200 square feet எடுக்கிறீங்க, அதில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ட்டிஷன்ஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் யூனிட், டிஸ்பிளே யூனிட், இல்லை இப்போ லேடிஸ் யாரும் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம்ஸ், தனியாக ரூம்ஸ்னால் ஃபார் த வாட் இஸ் அ லஞ்ச் பர்பஸ் வில் ஹாவ் சம் டைனிங் ஏரியானும்
அந்த மாதிரி அண்ட் தென் வந்து ரிசப்ஷன் அந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் என்னெல்லாம் போட போகிறோம் அது நம்மளோட ஆப்ஷன். அந்த பார்ட்டிஷன் மெஷர்மெண்ட்ஸும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் மேக்கிங் சோப்புனா அதுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மிஷினரிஸ் இருக்குல்ல அது வந்து லிஸ்ட்டு கொடுக்கணும். அண்ட் தென் வந்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் த இன்வாய்ஸ் அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அந்த மிஷின் அதோட இன்வாய்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லேப் செட்டப் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இந்த லேபை வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து மேக் பண்ணும்போதும் அதை வந்து நம்ம லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த லேபில் நீங்கள் கொடுக்குறீங்களே, இப்போ நீங்கள் இன்ஹவுஸ் லேப் செட் பண்ணாமல் அதாவது உங்களோட யூனிட்டில் லேப் செட் பண்ணாமல் நீங்கள் வெளியில் கொடுத்து பண்ண போகிறீங்கன்னா அந்த லேப் நீங்கள் கொடுக்குற பர்டிகுலர் லேப் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரக் கண்ட்ரோலில் வந்து லைசன்ஸ் அவங்க வச்சுருக்கணும், அங்கேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஓனாக அதாவது நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் காலேஜில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நானே டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட 12th மார்க் ஷீட் அண்ட் தென் வந்து அதில் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கணும் கண்டிப்பாக சப்ஜெக்ட் 12th மார்க் ஷீட் அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நான் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், நான் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணல, இங்கே தான் நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ நீட் டு கிவ் அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி டைப் பண்ணி நீங்கள் வந்து சைன் போட்டு அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, இது வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். 12th படிச்சிருக்கணும் இல்லை காலேஜில் படிச்சிருக்கணும். 12th படித்தா தான் கண்டிப்பாக காலேஜில் நம்ம பண்ண முடியும். அது வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் வேறு மாதிரி இருக்குது, ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருந்தால் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கடைசியாக வந்து ஐ அட்டாச் இந்த வெப்சைட், அந்த வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறீங்க அதனோட ஃபார்முலேஷன்ஸ் டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் என்ன கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் வந்து அந்த ஃபார்முலேஷன் அந்த மெத்தட் ஆஃப் மேக்கிங் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்லி வி ஹேவ் டு சப்மிட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த லேபிள் அதாவது இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து லேபிள் இருக்குல்ல இது வந்து ஆஸ் பர் த நார்ம்ஸ் இருக்கா, அதாவது ஆஸ் பர் த நார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட் இருக்கணும், உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், இதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், அது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சில நார்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் அந்த லேபிளை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபிளையும் வந்து வி ஹேவ் டு சப்மிட். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது உங்கள் நேமுக்காக ட்ரேட்மார்க்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ட்ரேட்மார்க் இல்லை ஜஸ்ட் எம்எஸ்எம்இ மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஒரு 20 ரூபீஸ் ஸ்டாம்ப்ஸில் வந்து இந்த நேம் என்னோடது, இன்கேஸ் இந்த நேமுக்காக வேறு யாரோ வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அதை நாங்களே பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை டைப் பண்ணி யூ ஹேவ் டு கிவ் என்ன 20 ரூபீஸ் அந்த பத்திரத்தில் நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நேமுக்காக நீங்கள் ஐஎஸ்ஓ இல்லை ட்ரேடிங்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் உங்கள் பக்கத்தில் இருக்க ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸரை போய் ஒரு டைம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எனக்கும் அதை தான் சொன்னாங்க. ஒரு டைம் அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ பே பண்ணுறது அண்ட் தென் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் டேரெக்டாக போய் பார்த்தேன். இட் வாஸ் ஸோ ஈஸி. இட் வாஸ் ஈஸினா லைக் அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸை நான் வெப்சைட்டில் படிக்கும்போது இட் வாஸ் ஸோ மச் கன்ஃபியூஷன். பட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பெட்டர். அதாவது நம்ம அங்கே படித்ததை விட இதில் வந்து அவங்க சொல்லும் போது நல்லா புரியுது. ஸோ இந்த அப்ரூவலில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிளப் பண்ணியிருக்கு, நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூ, சோப் அண்ட் க்ரீம் அந்த மாதிரி கிளப் பண்ணி ஒரு 3-4 ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் மினிமம் 10,000 rupees. ஓகே, மேக்ஸிமம் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஐட்டம் யூ ஆர் ஆடிங், த கேட்டகரி யூ ஆர் ஆடிங். இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் 3 ஐட்டம் மட்டும் வந்து ஒரு கேட்டகரி மட்டும் எடுத்துட்டீங்க, அதுக்கு 10,000 நீங்கள் இப்போ பே பண்ணிட்டீங்க. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 ஐட்டம் இல்லை ஒரு ஐட்டம் ஆட் பண்ணாலும் அகெயின் யூ நீட் டு ஃபாலோ த சேம் ப்ரொசீஜர். அதுக்கும் வந்து அடிஷ்னலாக நீங்கள் 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வைஸாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ண போகிறீங்க, என்னென்ன கேட்டகரி பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் கெட் ஷை டு கெட் அ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு 10,000 rupees we have to pay. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் ப்ராடக்ட் ஏதோ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வரும். நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் உங்கள் காண்டாக்ட் பர்சன் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 days இல்லை ஒரு 1 weekக்குள்ளே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா they'll give a approval.
ஓகே. ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஸ்பேஸை வந்து அவங்க வந்து செக் பண்ண வருவாங்க. டைரெக்டாக உங்கள் ஸ்பேஸ்க்கு வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீடுன்னு சொல்லிட்டு கமர்ஷியல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வீடையோ இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் இல்லாத பிளேஸோ காமிக்க முடியாது. இன்கேஸ் இப்போ வந்து பார்ட்டிஷனுக்குலாம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த ஆஃபீஸர் சைட் தே வில் ரிஜெக்ட். ஏன்னா பிளானில் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வில் செட் தே வில் ரிஜெக்ட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு அந்த பே பண்ண 10,000 கூட நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த பர்சன் சைட் நீங்கள் வந்து அந்த எல்லாமே பார்ட்டிஷன் ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு கரெக்டான பிளான் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்டை வாங்கி ஏன் லேபிளிங் வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கும் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கும் லைசன்ஸ் இருக்குது. பட் தட் இஸ் அ குவைட் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். அண்ட் அதில் என்ன ட்ராப் இருக்குன்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்கல்ல, அவங்களும் வந்து இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தே ஷுட் ஹாவ் ஆல்சோ ப்ராப்பர் லைசன்ஸ். அவங்களும் ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதை ரீசேல் பண்ணுறதுக்கு உங்ககிட்டயும் ப்ராப்பராக லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் லைசன்ஸ் இல்லாத பர்சன்கிட்ட வாங்கி ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அகெயின் ப்ராப்ளம் ஃபார் யூ. எனிவே பிகாஸ் அவங்கக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு தான் யூ ஹாவ் டு செல் இட். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் தே வில் ஆஸ்க். அவங்களோட டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. பிகாஸ் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி செல் பண்ணுறீங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. லோ ப்ரொசீஜர். நான் தான் படிச்சிருக்கேனே, ஐல் டேக் கிளாஸஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் பண்ணலான்னா அதுக்குமே இந்த லைசன்ஸ் ப்ளஸ் அந்த நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு யூ நீட் டு கெட் ஃபியூ லைசன்ஸ். ஓகே. அண்ட் இன்னொன்று சொல்லணும், இந்த லைசன்ஸ் வந்து ஹெர்பல் மெத்தட்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது அண்ட் கெமிக்கல் மெத்தட்னும் மென்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது தட் இது வந்து ஒரு இச்சிங் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணும் இல்லை டிஸ்இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். நம்ம வந்து கெமிக்கல்லையும் போக முடியாது அண்ட் ஹெர்பல்லையும் போக முடியாது. உங்கள் ப்ராடக்ட் வந்து 100% ஹெர்பல்னு நீங்கள் பண்ணனா அந்த லைசன்ஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் கால்ட் ஆயுஷ் லைசன்ஸ். அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் 100% ஹெர்பல் அப்படின்னு கிளைம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயுஷ்க்கு போயிடுங்க. இல்லை யூ ஓகே வித் திஸ், அதாவது நம்ம ப்ராடக்ட்டில் வந்து சிலது ஹெர்பலும் ஆட் பண்ணுறோம், சில கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட்ஸ் ஓகே. பட் நம்ம வந்து 100% கெமிக்கலும் போக முடியாது, 100% ஹெர்பலும் போக முடியாது. பட் இந்த லைசன்ஸ் வச்சு ஐ எம் ஷுர் தட் யூ கேன் செல் ஹெர்பல் ஹேர் ஆயில், ஃபேஸ் பேக், க்ரீம் அண்ட் மற்ற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூ கேன் டூ இட். 100% ஹெர்பல்னு இஃப் யூ வாண்ட் டு கிளைம் தென் யூ கோ வித் ஆயுஷ் லைசன்ஸ். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் மீட் பண்ணுற பிளேஸ் வந்து எங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்குது. அது எங்கன்னா டைரக்டர் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் சொல்லிட்டு டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. அந்த பேக் சைட் ஆஃப் த பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே வந்து ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா Zone 1ன்னா அங்கேயும் வந்து காஸ்மெட்டிக் ரிகார்டிங்காக பண்ணுறாங்க. பட் நம்ம இந்த லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் போகணும், விச் இஸ் இன் 3rd floor. நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து டேரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுமே அந்த ஆஃபீஸ் தான் இருக்கும். அங்கே போய் 2-3 பர்சன் இருப்பாங்க. அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிங்கனாலே தே வில் டெல் த டீட்டெயில்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ, எப்படி இதை பண்ணுறது எல்லாமே. பட் இது வந்து டெஃபினட்டாக ஆன்லைனில் தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. பட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் ஒரு டைம் அந்த பர்சனை பார்த்து நீங்கள் மீட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிறது இஸ் பெஸ்ட். ஆனால் இது வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி 5 லட்சம் 6 லட்சம்லாம் ஆகாது. யூ கோன பே 10,000 ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் சின்ன ஒர்க் நமக்கு எடுக்கும்ல, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 10,000 அதை விட கம்மியாக தான் ஆகும். பட் நம்ம இதில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸை எடுக்கிறீங்க, ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் எடுக்க போகிறீங்கன்னா இஃப் யூ ஆர் இன் சென்னை கண்டிப்பாக ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 20க்குள்ளே அதுக்கு கீழே கிடைக்காது, அதுக்கு மேலே தான் இருக்கும். அண்ட் தென் வந்து அட்வான்ஸும் நம்மளுக்கு மேபி 10 months அப்படிலாம் போகும்போது இட்ஸ் கம்ஸ் அரவுண்ட் 1.5 lakhs இல்லை வந்து 2 lakhs அப்படி வரும். நம்மளுக்கு இதுதான் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் தே செட் வெரி கிளியர்லி இந்த பிஸ்னஸ் வந்து வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது. பண்ணால் டெஃபினட்டாக வந்து they will come for the inspection. இன்றைக்கி நம்ம வந்து சேவ் ஆகிட்டா கூட ஒரு 1 or 2 months சில பர்சன் சொன்ன மாதிரி 2 months கேப் விட்டு யூ ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக we will get caught எனி டைம். ஸோ அதனால் இந்த லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டா நம்ம வந்து இதை கண்டிப்பாக பயம் இல்லாமல் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். அண்ட் இந்த லைசன்ஸ் வாங்குறது நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணுறவங்க தான் பிரச்சனை. இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க தான் ப்ராப்ளம். அவங்க தான் வாங்குவோம், நம்மலாம் வாங்க தரோம், நம்ம ஜாலியாக வீட்டிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ இருந்துச்சு. நோ, நீங்கள் வீட்டிலேருந்து இது ஃபஸ்ட்டு பண்ணவே கூடாது. அண்ட் தென் வந்து
நீங்கள் வந்து ஒரே ஒரு கஸ்டமருக்கு செல் பண்ணால் கூட யூ ஷுட் ஹேவ் திஸ் லைசன்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும் இந்த பிஸ்னஸை நம்பி இருப்பீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஃபீமேல் இன்க்ளூடிங் மீ ஆஃப்டர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் கிவிங் பர்த் நம்மளால் வெளியில் வேலைக்கு போக முடியல. ஸோ அப்போ இது வந்து வீட்டிலேருந்து பண்ணும்போது ஸோ நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்குறோம் அண்ட் தென் வந்து இதுலேயும் வந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு வந்திருந்தது. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இதை வச்சு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அதாவது நம்ம இந்த லைசன்ஸ் கூட அப்ளை பண்ணிடலாம். பட் நம்ம ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸாக பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு 15,000 to 20,000 மாதம் அதுக்கே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஈவன் ஐ டிட்ன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட் பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து இது டிஸ்டர்பாக இருக்கும். ஐயோ நம்ம இப்போ தானே இதில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ தானே வந்து நம்ம கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டோன்ட் கெட் வரிட். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஐடியா. நீங்கள் வீட்டிலேருந்தே இன்னும் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் நிறைய இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் திஸ். ஸோ அதை பற்றி வில் டிஸ்கஸ். இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் தட், அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதுக்காக மேக் பண்ணுறேன். ஓகே, டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் and ping me in WhatsApp or Instagram. Thank you. Bye bye.